அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசின் மாநில அரசு பணிகளில் அனைத்து விதமான துறைகளிலையும் மிகச்சிறந்த வெற்றியாளர்களை உருவாக்கி சாதனை படைத்திருக்கக்கூடிய தமிழகத்தின் நம்பர் 1 போட்டித் தேர்வு பயிற்சி மையமான நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியின் அடுத்தது ஒரு வெற்றி பயணத்தின் மைல்கல்லாக மத்திய அரசு பணிகளுக்கு நம்மளுடைய தமிழகத்திலிருந்து நிறைய சாதனையாளர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியின் கிளைகளில் டாப் ஐஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு பணிகளுக்காக புதிய வகுப்புகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ டாப் ஐஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து புதுசாக இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம தமிழக மாணவர்கள் நிறைய பேர் வந்து இப்போ யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நிறைய பேர் எழுதிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி மத்திய அரசில் இருக்கக்கூடிய பணிகளுக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா எஸ்எஸ்சி, தென் ரயில்வே இந்த மாதிரி போர்டுலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சிஸ் வந்து வந்துகிட்டு இருக்குது. ஸோ இதில் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் ஜாப் வந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமி கிளைகளில் இப்போதைக்கு நம்ம புதுசாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். நிறைய பிரான்ச்சஸில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாகவே போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியின் சங்கரங்கோவிலில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் 25ஆம் தேதி நாம் வந்து ஒரு இலவச அறிமுகப்பு விழா வந்து வச்சிருக்கிறோம். சரிங்களா, ஒரு ஃப்ரீ கைடன்ஸ் கிளாஸ் வந்து அன்னைக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 25ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு இந்த கைடன்ஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கைடன்ஸ் கிளாஸ் யார் கண்டக்ட் பண்ண போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியோட ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர், அதுவும் இல்லாமல் இப்போ சதர்ன் ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிஸ்டர் ரஞ்சித் பிரபு சார் தான் இந்த கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறாரு. ஸோ இந்த கிளாஸஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அடுத்து ரயில்வே படிக்க போறேன், எஸ்எஸ்சி படிக்க போறேன், அப்படி இதை பத்தின டீடைல்ஸ் எனக்கு வேணும், எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும், இதை வந்து நான் எப்படி கிராஷ் பண்றது, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இப்போ ரயில்வே எஸ்எஸ்சியில் இந்த இயரில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஏஎல்பியில் பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 வேகன்சிஸ், டெக்னீஷியன் போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வேகன்சிஸ், ஆர்பிஎஃப் எஸ்ஐ கான்ஸ்டபிள் பார்த்தீங்கன்னா ஒரு 4,500 வேகன்சிஸ், ஜேஇயில் ஒரு 8,000, அதுக்கப்புறம் எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்ல ஒரு 8,000, சிஜிஎல்ல ஒரு 17,000. சரிங்களா, ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 50,000 வேகன்சிஸ் கிட்ட வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த வருஷம் இதெல்லாம் அப்ளை பண்ணவங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எக்ஸாம் டைம் இன்னும் இருக்கக்கூடிய டைமில் இப்படிலாம் படிக்கலாம், எந்தெந்த டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். இல்லை இப்போதைக்கு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறேன், நான் நெக்ஸ்ட் வந்து ரயில்வே எஸ்எஸ்சி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு இந்த கிளாஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ரயில்வே இந்த மாதிரி எஸ்எஸ்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்து நான் படிக்க போகிறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கும் நீங்கள் உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கலாம், என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்டுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணியிருக்கிறேன், இருக்கிற டைமில் நான் எப்படி படிக்கணும், ஸோ இந்த எந்தெந்த சாப்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் இப்படின்னு நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். உங்களுக்காக தான் நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமி இப்போ புதுசாக இந்த கைடன்ஸ் கிளாஸ் வந்து சங்கரங்கோவிலில் கொடுக்குறோம். அதுலேயும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி, அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ரயில்வேல சதர்ன் ரயில்வேல பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய மிஸ்டர் ரஞ்சித் பிரபு சார் உங்களுக்காகவே ஒரு பெரிய கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ எப்போ அப்படின்னு சொன்னாலையா, இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 25 காலையில் 9 மணிக்கு இது வந்து ஓப்பன் டு ஆல், எல்லாருமே கலந்துக்கலாம். சரிங்களேன், நான் வந்து இப்போ படிக்க போகிறேன், இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஸோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தாராளமாக வரலாம். ஸோ ஓப்பன் டு ஆல் தான், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நிறைய சொல்லுங்க. ஸோ இது தொடர்ந்து நம்மளோட பிரான்ச்சஸ் வந்து கிளாஸஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அன்றைக்கி வந்து சங்கரங்கோவில் டாப் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இதாகவே ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போகுதோ அதே மாதிரி இப்போ நாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் நம்ம பிரான்ச்லேயே தனி ஒரு பகுதியாக வச்சு கிளாஸஸ் வந்து கொடுக்குறோம். ஏன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டியாக இருக்கலாம், அடுத்து நம்மளோட மெட்டீரியல்ஸ் எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எங்கே படித்தாலும் டாஃபோட மெட்டீரியல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவையான ஜிஎஸ் டாப்பிக்காக இருக்கலாம், ஸோ அது மாதிரி சைக்காலஜி அண்ட் ஆப்டிடியூட் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான மெட்டீரியல் கொடுக்கறது, அது மாதிரி டெஸ்ட் வைக்கிறது, ஃபேக்கல்ட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ், ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்படி மாநில அரசுல நாம ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சோமோ அதே மாதிரி இப்போதைக்கு மத்திய அரசு பணிகளையும் நிறைய வெற்றியாளர்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில நீங்களும் ஒரு வெற்றியாளராக சாதனையாளராக இருந்து உங்களுடைய கனவு பணியான ஒரு மத்திய அரசு பணியை பெறணும் அப்படிங்கிறதுக்கு டாப் ஐஸின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.